வணக்கம். கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் நம்ம பரணி தீபம் ஏற்றுறோம். இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வாங்கன்னு யமதர்மராஜனே சொன்னதா ஐதீகம். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வர்ற கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளா இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருளும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் நம்ம பரணி தீபம் ஏற்றுறோம். இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வாங்கன்னு யமதர்மராஜனே சொன்னதா ஐதீகம். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வர்ற கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளா இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருளும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.